அனைவருக்கும் வணக்கம். அ ஆன்லைன் ரம்மி தடை பண்ணிருங்க. அப்படி சொல்றாங்க ஒரு கூட்டம். அ உடு கவர்மெண்ட்லேருந்து இது மாரி விளையாண்டா ஜெயில் தண்டனை அப்படின்னு அந்த பக்கம். அது மாரி சாராய கடைய மூடுங்கன்னு மக்களு. அரசாங்கமும் ஒவ்வொரு வாட்டியும் அரசியல்வாதிங்க வரும்போது சாராய கடையெல்லாம் மூடிருவோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். ஏமாத்துறவங்கலாம் இருக்காங்கல்ல, எதையாவது போலி நிறுவனங்கள் இருக்கும். 1,00,000 குடுத்தா 10,000 மாசம் 10,000 தந்துர்றேன். 1,00,000 குடுத்தா மாசம் 30,000 தந்துருவேன். அப்படின்னு ஒரு போலி நிறுவனங்கள ஒரு பக்கம் இந்த பக்கம் இருந்தும் யாருன்னா ஏமாத்துறதுக்கு கிளம்பிடுறாங்க. அரசும் வந்து ஏதாவது முடிஞ்சத செஞ்சு அதெல்லாம் தடை பண்றதுக்கு முயற்சி பண்ணுது. இல்ல கண்டுக்காமயும் விட்டுருது. இப்ப ஏமாத்துறோமா? ஏமாத்துறாங்களா? ஏமாறுறோமா? இப்படி 3 பக்கமும் பார்த்தோம்னா தான் நம்ம வந்து எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வரும். இப்ப இது பேசுறதே காச வச்சு தான். இப்ப ரம்மிய தடை பண்ணணுன்றாங்கல்ல. ஊருக்கு வந்து எதனால ரம்மிய தடை பண்ணணுன்றாங்கன்னா, நெறைய பேர் சூதாட்டம் பேர்ல போய் காச இழந்துட்டு விட்டுர்றாங்கன்ட்டு. அது மட்டும் தானா காச இழக்கிறது மக்களு? அ அது யாருன்னா ஏமாத்திர்றாங்க. இந்த மாரி கம்பெனி ஆரம்பிக்கிறோம். கண்ணு முன்னாடியே பல வித்தைய காமிச்சு, செக் வந்துச்சு, கார் வந்துச்சு, நாங்க வந்து ஃப்ளைட்ல போறோம்ன்னு நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கூட்டம் ஏமாத்திக்கிட்டே இருக்குது. அதுக்கும் தீர்வு இல்ல. சாராய கடைய வந்து அரசாங்கமும் தொறந்திருக்குது. மட்டமான சாராயமா விக்கிறாங்க. மக்களும் வாங்கி குடிக்கிறாங்க. இதுக்கும் தீர்வு இல்ல. இப்ப காசு ஏமாத்துறதுக்கு மட்டும் இப்ப ஆன்லைன் ரம்மி தடை பண்ணிட்டா, இப்ப மக்கள் யாரும் விளையாட மாட்டாங்க. அப்படித்தானே? முட்டாள்தனமா மக்கள் இருந்தா அரசாங்கம் என்ன பண்ணும்? இப்போ ஆன்லைன் ரம்மியே விளையாட முடியாம போச்சுன்னா கூட, ஊருக்குள்ள யாருக்குமே தெரியாம போலீஸ் வராத இடத்துலலாம் உட்காந்து, தான் சொத்தெல்லாம் வித்து, பொண்டாட்டி தாலியெல்லாம் வித்து சூதாடுறான்ல இப்போ கூட ஒருத்தன். அவனுக்கு யாரு தடை பண்றது? அவன யாரு சரி பண்றது? அப்ப எப்படி அந்த காலத்துலேருந்தே அரசியல் அமைப்பும், இல்லாட்டி மக்களும் எப்படி இருக்காங்கன்னா, எது இருந்தாலும் அரசியல்வாதிங்க வந்து, இல்ல அரசு வந்து தான் சரி பண்ணணுன்ற மனநிலையே தப்பு. ஒரு பக்கம் மக்களும் திருந்தணும், நம்மளும். சாராய கடை எத்தன தொறந்தாலும் நம்ம குடிச்சோம்னா தானே! அது மாரி எவன் வந்துன்னா போலி நிறுவனத்தில 2,00,000 போடு 4,00,000 கிடைக்கும், 4,00,000 போடு 8,00,000 கிடைக்குன்னா, யாரு போய் ஏமாறுறது? உங்களுக்கு இருக்கிற வேலைய செஞ்சுக்கிட்டு, வந்த வருமானத்த பார்த்துட்டு, அத வச்சு நீங்களே ஏதாவது தொழில் பண்ணா காசு நல்லா வருமா? இல்லாட்டி அனுபவம் நல்லா கிடைக்குமா? நீங்க 10 வருஷமா சம்பாரிச்ச காச 1,00,000 2,00,000 இல்ல 5,00,000 10,00,000 எவனோ கூட குடுப்பான்னு குடுத்து ஏமாந்தது யார் தப்பு? உங்க தப்பு தானே! அப்புறம் கடைசியில ஐய்யய்யோ! போச்சே திருடிட்டு போயிட்டான்னு போலீஸுக்கும், இல்லாட்டி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு மன உளைச்சல் ஆளாகி, கடைசி வரைக்கும் சாவர நிலைமைக்கு கூட போயிர்றோம். இது நம்ம புரிஞ்சுக்கிட்டா தானே! எனக்கு 1,00,000 இருக்குதா? அது போதும். அத வச்சு நான் எந்த தொழில் பண்ணாலும் இப்போ புரோகித ஐயர் ஒருத்தர் பண்றாருன்னு வையுங்களேன், அவருக்கு எனக்கு எந்த தொழிலுமே தெரியாதுன்றாரு. ஆனா ஓமம் வளர்க்க போலாம். இல்லாட்டி வேற என்ன அவங்க சம்மந்தமான இன்னொரு வேலை இருக்கும். அதுக்கு போலாம். அது இல்லாம அவங்க வந்து இந்த சாமான்லாம் வாங்கி விப்பாங்கல்ல. அத வாங்கி அதுல லாபம் பார்க்கலாம். அவங்க எந்த நான் ஏன் அத சொன்னேன்னா, எனக்கு இதுதான் தெரியும்னு ஒரு தொழில் இல்ல. எந்த தொழிலையாவது பழகிக்கலாம். புதுசா ஒரு தலையால ஆரம்பிச்சு அதுலேருந்து லாபம் பார்க்கலாம். இல்ல ஒரு கடைக்கு நம்ம எந்த சுயதொழில் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வேலைக்கு போனோம்னா, நமக்கு ஓரளவுக்கு வருமானம் வருது, கையில காசு இருக்குதுன்னா, இன்னொரு தொழில புதுசா பழகிக்கிறதுக்கு, அந்த வேலைய ரிசைன் பண்ணிட்டு கூட இன்னொரு வேலைக்கு போறதுக்கு என்ன கஷ்டம்? அப்ப யாரும் என்ன நினைக்கலைன்னா, நம்மளுக்கு ஓசியா உட்கார வச்சு காசு கிடைக்கணும். அரசாங்கம் எப்படி நம்மளுக்கு அரசியல்வாதிங்கலாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, "ஓட்டுக்கு போடுங்க, நாங்க இலவசம் தர்றோம்" அப்படின்னு சொல்ற மாரி, இப்ப எல்லாருமே இலவசத்துக்கு ஏங்குற மனுஷங்களா இருப்போம். எப்படின்னா, நான் சும்மா உட்காந்துருப்பேன், எனக்கு காசு கிடைக்கணும். இப்படி இருந்தா அப்புறம் உன்னைய ஏமாத்திட்டு தான் போயிருவாய்ங்க. அப்ப கொஞ்சம் கூட அறிவு மூளை வேலை செய்யாதா? சாராயம் சும்மா குடுத்தா கூட வாங்கி ஏன் குடிப்போம்? ரூ. 180 ரூ. 200 குடுத்தாலும் வாங்கி குடிச்சுட்டு, உடம்ப கெடுத்து விட்டு, அந்த சாராயத்த நம்ம குடிக்கணுமான்னு நம்ம யோசிக்கணும். அரசாங்கத்த அப்புறம் குற்றம் சொல்லலாம். இந்த காசு எனக்கு 1,00,000 நான் 5 வருஷமா கஷ்டப்பட்டு 10,00,000 சம்பாரிச்சேன். இத கொண்டு போய் இன்னொருத்தன் எனக்கு மாசம் மாசம் இவ்வளோ காசு குடுக்குறேன்றானே, எப்படி குடுக்க முடியும்? அப்படி ஒரு சுய அறிவு இருந்துச்சுன்னா, மாசம் ரூ. 1,00,000 நான் 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டா மாசம் 10,000 கிடைக்குன்னா, அப்படி ஒரு தொழில நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா யாருன்னா? அப்படி பார்க்குறீங்கன்னா ரூ. 1,00,000 நீங்க சுயதொழில் பண்ணிட்டு போக வேண்டியதானே! எவன்ட்டயோ குடுத்துட்டு ஏமாந்துட்டு அரசாங்கத்தவே போய் சொன்னீங்கன்னா, நீங்க எப்போ நம்மலாம் திருந்துவோம்? அப்ப சாராய கடையோ, ரம்மி விளையாட்டோ, ஊர்ல சுத்தி ஏமாத்துறவங்கலாம் எதனால இருக்கிறாங்கன்னா, ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஏமாந்துக்கிட்டே இருந்துட்டு எல்லாத்தையும் கடைசியில கொண்டு போய் அரசாங்க தலையில போட்டுறது. இல்லாட்டி யாருன்னா சுத்தி இருக்கிறவங்க, பெரிய மனுஷன்,
எம்எல்ஏ, எம்பி யாருன்னா அவங்க தலையில கட்டுறதுக்காக தானே. அப்போ உங்களுக்கு கடைசி வரைக்கும் அறிவு வேலை செய்யாதா? நீங்களா நம்ம காச ஏமாறக்கூடாது. நம்ம உடம்பு பார்த்துக்கிற மாரி உணவு நம்ம எடுத்துக்கணும். இப்ப கூட சொல்றாங்க, இயற்கை விவசாய உணவுலாம் நல்லா நெறைய சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லதுன்ட்டு. நீங்க ஏன் தேடி போய் உங்க உடம்புக்கு ஏறாத சாராயமா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஏதோ ஒரு பொருள் நூடுல்ஸு என்னமோ நல்லா உடம்புக்கு கெட்டதுன்னுலாம் சொல்றாங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ஒத்துக்கலன்னா ஏன் சாப்பிடுவீங்க? அப்போ உங்க உடம்பு கெட்டு போனதுக்கு யார் காரணம்? உங்களுக்கு விக்காம, கிடைக்காம இருந்தா பரவால்ல. நீங்க எப்படின்னா உணவு வகையே நீங்க சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்குது. அத சாப்பிடுறீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுல்ல. மார்க்கெட்டுக்கு போனா சொத்த கத்திரிக்காய், ஓட்ட கத்திரிக்காய்லாம் காசு கம்மியாவும் இருக்கு. அதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம். இவ் இவ இவ் அப்படியே நான் லட்சாதிபதி இல்ல. ஆர்கானிக் உணவு வாங்கி சாப்பிடுறதுக்குலாம் சும்மா கதை சொல்றோம் நம்ம. ரொம்ப சீப்பான காசெல்லாம் வர்ற பொருள்லாம் கூட இப்பயும் சத்து இருக்கிற பொருள்லாம் இருக்கு. நீங்க தேடி சாப்பிடுறதில்ல. அப்போ மருந்தடிச்சு விக்கிறவன் தப்புன்ட்டு கொடி பிடிச்சிட்டு போனா சரியா வருமா? அது மாரியே தாங்க ஒரு ஒரு வகையா சதுரங்க வேட்டை படம்லாம் எடுத்து காமிச்சுட்டாங்க. அந்த வகையில என்னென்ன வகையிலலாம் ஏமாத்துறாங்கன்னு. இப்போ புதுசு புதுசா ட்ரெண்டிங் வருது. ஏதேதோ சொல்லி ஏமாத்துறாங்க. நீங்க என்ன இருந்தாலும் ரூ. 10,000 குடுத்தா, மாசம் உனக்கு ரூ. 5,000 குடுக்குறேன்னா, அந்த அந்த மாரி ஒரு வேலை இருக்குதா? அப்படி வேலை இருந்தாலும் எனக்கு வேணான்டா, நீ வசதியானவனாரு, உன் ஃப்ரெண்டோ, உங்க சொந்தக்காரனோ எவனோ சொல்றான்னு வைங்க. நீ வசதியாகிக்கடா, எனக்கு வேணாம் அந்த வேலை. எனக்கு சும்மா காசு வேணாம். ஒண்ணு என் மூளை கொண்டு செயல்பட்டு அத பார்த்துருக்கணும். இல்லைன்னா என் உடல் கொண்டு செயல்பட்டு அந்த வருமானம் பார்த்துருக்கணும். இல்லை என் சொந்தக்காரன், என் நண்பன், என் சுத்தி இருக்கிறவன் யாரோ இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு உதவுறதுக்காக நான் செய்வேன். அதிலிருந்து லாபம் வரணும். இப்படி இப்படி அறிவோட யோசிச்சீங்கன்னா, உங்க காசு ரூ. 1 கூட வீணாகுமா? எவனோ ஷேர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டான். எவனோ காசு குடுக்குறேன்ட்டான். 10 வருஷம் கழிச்சு நீங்க 1,00,000 போட்டா ரூ. 10,00,000 வருன்றாய்ங்க. இதெல்லாம் நம்பி நீங்க ஏன் போடுறீங்க? அப்ப தப்பெல்லாம் மக்கள் வச்சுக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்கள குறை சொன்னா, இப்ப கூட ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. இவன எந்த வகையில ஏமாத்தலான்னு பார்க்குறாங்க. 1,00,000 இவன்ட்ட குடுத்தானா, இவன் நம்ம எப்படி மண்டைய கழுவி, எப்படி நடிச்சு, இவனுக்கு மாசம் 10,000 குடுக்குறேன்னு சொல்லி, இவன்ட்ட இருக்கிற 1,00,000 எப்படி புடுங்கலான்னு பார்க்குறாங்க. நீங்களும் கையில காச வச்சுட்டு சும்மா இருக்க முடியல போல. கடன வாங்கியாவது எவன்ட்டயாவது குடுத்துவிட்டு, அப்புறம் என்னால முடியல, எனக்கு அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும், இல்லாட்டி போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும், இல்லாட்டி திருடன புடிச்சு உதைக்கணும். ஏமாறும்போதே உஷாரா அவன் வந்து சொல்லும்போதே இவன் நடிக்கிறான், இவன் பேச்சுல உண்மை இல்ல. இல்லாட்டி எதுக்கு நமக்கு அந்த காசு நம்ம சம்பாரிச்சு உழைக்கிறது இருந்தா போதும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி சீட்டாடவோ, இல்ல ஏமாத்துறவன்ட்ட காசு குடுக்கவோ, இல்லாட்டி போலியா எதையாவது சாராய கடையும் குடுக்குறாங்கன்னு குடிக்கவோ, இல்ல ஏமாந்துற மாரி சூழ்நிலையோ நம்ம போவோமா? நீங்க திருந்தணும். மக்கள் திருந்துனா, இங்க ஏமாத்துறதுக்கெல்லாம் ஆள் இருக்காதுங்க. பாருங்க, அரசாங்கம் ஒரு வகையில நடவடிக்கை எடுக்கும். நாங்க வல்லரசு வந்தும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு அரசாங்க ரீதியா என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்ய தான் போறோம். ஆனா, ஒவ்வொரு தனி ஆளும் திருந்திட்டா இங்க ஏமாத்துறதுக்கு ஆளே இருக்காது. அரசாங்கமே திருந்தி ஆவணும். நல்ல சாராயம் விக்கணும். நல்ல முதலீடு பண்ணணும்னா கூட அதுக்கெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு, இதெல்லாம் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். இப்படிலாம் நெறைய கொண்டு வந்துட்டு சிஸ்டத்த மாத்திட்டோம்னா, அரசாங்க ரீதியா சரி பண்ணாலும் மக்கள் இந்த மாரி ஏமாற்றம் நடக்காது தான். ஆனா, அந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிச்சு அரசு அதிகாரிகள்லாம் வேலை பார்க்குற மாரி இல்ல. நாங்க வந்து அத செய்வோம். அதுவரைக்கும் நீங்க உஷாரா இருங்க. நீங்க பாதுகாப்பா, உங்களுக்கு இது தேவையா? இருக்கிற இடத்துல சாப்பிட்டு, தூங்கிட்டு, நிம்மதியா இருக்கிற வேலைய நல்லா செஞ்சுட்டு, முடிஞ்ச அளவுக்கு உங்க கை கொண்டு நீங்க செயல்பட பாருங்க. எவனா ஏதாவது சொல்றான்னு ஏமாந்துட்டு, யார் மேலயாவது குறை சொல்லிட்டு வாழ்ந்துட்டு செத்துடலாம்னு நெனைக்காதீங்க. பாருங்க, முயற்சி பண்ணுங்க. நம்ம வாழ்ந்து நம்மள சுத்தி இருக்கிற 4 பேர வாழ வைக்கணும். நம்ம ஏமாந்தோம்னா சுத்தி இருக்கிற 4 பேர ஏமாத்திருவோம். ஏமாத்தவும் பார்ப்போம். நம்மளும் நம்ம தானே ஏமாந்தோம், அவனையும் ஏமாத்திடலான்னு ஏமாத்துவோம். யாரையும் ஏமாத்துறதுக்காக நம்ம நோக்கமா இருக்க வேணாம். நம்ம உழைப்போம், சம்பாரிப்போம், சாப்பிடுவோம், ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவோம், சந்தோஷமா வாழ்வோம். இதுக்கு தான் பிறந்திருக்கோம். நீங்க குற்றம்லாம் உங்க பேர்ல வச்சுட்டு யாரையாவது குறை சொல்லாதீங்க. வல்லரசு கட்சி வந்து ஆதரிங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு அரசாங்க ரீதியான நடவடிக்கைலாம் என்ன எடுக்கணுமோ, ஆன்லைன் ரம்மி தான் இல்ல, சாராயம் தான் இல்ல. எதெல்லாம் சரி பண்ணா இந்த மக்கள் சந்தோஷமா நிம்மதியாவாங்களோ, அதெல்லாம் முயற்சி பண்ணுவோம். நேரடியா கூப்பிட்டு உங்களோட ஆலோசனை பண்ணுவோம். வல்லரசுக்கு சந்தர்ப்பம், வல்லரசு கட்சி வரும். நீங்க உங்களுக்கு வல்லரசுல தலைமை பொறுப்புலாம் வேணும். நானும் இது மாரி நோக்கத்துல நல்லா இருக்கணும்னு அலையறேன்னா வந்து சேர்ந்துக்கோங்க. எப்படியோ இன்பமா எல்லாரும் சந்தோஷமா எந்த கஷ்டமும் இல்லாம வாழ்வோம். நன்றிங்க.